ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, ஜூன் மாத பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் மிக மிக தலையெழுத்து மாறுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதத்தில் 2வது பாதியில் அதிக நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. செழிப்பு மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணலாம். ஸோ பிள்ளைகளுடைய படிப்புக்கு, பிள்ளைகளுடைய எல்லாத்துக்குமே அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தாயார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய வெற்றியாக அமையும். மேலும் உங்களுடைய உடல்நலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சரியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு எல்லாமே நீங்கி உடல்நல சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்கள் உணர்ச்சிக்கு நல்வாழ்வு நன்றாக இருக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் கூடும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொழிலை எப்படி விரிவுபடுத்துறது, எப்படி ஒரு இதிலிருந்து இன்னொரு இடத்த வாங்கிறது அப்படிங்கிற ஐடியாலாம் கொண்டு நிறைய செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்ல முறையில் அமையும். ரியல் எஸ்டேட் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கூடும். அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தற்போதைய உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் சரியாகும். அதனால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளில் பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது. நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, பிற வாய்ப்புகளை ஆராய்ந்து பார்த்து செயல்படுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படலாம். நீங்கள் ராஜதந்திரியாகவும் மூலபய ரீதியாகவும் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இந்த ஜூன் மாதம் உண்டாகும். உங்களுடைய தந்தை அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியோர்களோடு கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் இருக்கலாம். ஸோ அந்த கருத்து வேறுபாடு, தவறான புரிதல்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது நல்லது. அதுக்கப்புறம் மதம் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உங்களுக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளணும். ஸோ அந்த அதிக ஆர்வம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் ஆன்மீகத்திலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் என்று ஜூன் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு தலைகீழாக மாறும் என்று சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் மற்றும் உறவுகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதத்தில் உங்கள் மனைவி கூட்டாளிகளுடன் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் நேர்மறையாகவும் காதலாகவும் மாறக்கூடும். நீங்கள் நல்ல திருமண மகிழ்ச்சியை அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அன்பு, ஆர்வம் மற்றும் பாசம் எல்லாமே இருக்கும். ஆர்வம் மற்றும் பாசம் இருக்கக்கூடிய இந்த டைம் உங்கள் பாசத்தை காட்டுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். திருமணமான பூர்வீக வாசிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு மற்றும் புரிதல்கள் நிறைய இருக்கும். உங்கள் கூட்டாளிகளை சார்ந்து இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்களும் உங்கள் மனைவியும் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கலாம். புதிய காதல் துணையை தேடக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஈகோ குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். அதனால் ஈகோ போன்றவற்றை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவோ. பிரியமானவர்களோடு வெளிநாட்டு பயணங்கள் உட்பட நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். அந்த பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல உறவு ஸ்ட்ராங்காகும். ஸோ காதல் மற்றும் உறவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
காதல் மற்றும் உறவுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதற்கேற்ப நடந்துக்கும் போது இன்னும் அதிகப்படியான பலன்களை நீங்கள் பெறலாம் என்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிதி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். சேமிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். உங்கள் தந்தையிடமிருந்து கொஞ்சம் பணம் பெறுவது ஈஸியாக இருக்கும். நிதி விஷயங்களில் வரக்கூடிய மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிப்பீங்க. திடீர் லாபம் உங்களுக்கு கூடும். வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் இதெல்லாம் வரும். உங்கள் மனைவிக்காக செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வழக்கத்திற்கு மாறான உடல்நல பிரச்சனைகள் செலவுகள் ஏற்படும். கடந்த கால முதலீடுகள் இப்போது சில ஆதாயங்களை கொண்டு வரும். பங்கு சந்தைகள் மற்றும் கமிட்டிகளில் முதலீடு செய்வதற்கு இது சாதகமான மாதம். உங்கள் கூர்மையான மனமும் உள்ளுணர்வும் நல்ல பணவரவை உங்களுக்கு உறுதி செய்யும். மத செயல்பாடுகள் அல்லது நண்பர்களோடு கூடி வருவதற்கான செலவுகள் வரும். ஜூன் முதல் பாதையில் அரசு தொடர்பான செலவுகள் கூடும். வெளியூர் பயணங்கள் தொடர்பான செலவுகள் கூடும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் செலவுகள் கூடக்கூடிய இந்த மாதம் செலவுகளுக்கேற்ப செயல்பட வேண்டியது உங்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் தற்போதைய நிலையை தக்க வைத்து கடினமான உழைப்பு உங்களுக்கு அவசியம். வேலையில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி செய்யலாம். புதிய வேலை வாய்ப்புகள் கூடும். சிலர் வெளிநாட்டிலிருந்து வருவாங்க. சரியான வாழ்க்கை பாதையில் உங்கள் பங்குதாரர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. வேலை மாற்றத்தை நினைத்து பயம் மற்றும் பதட்டம் ஏற்படும். பணியில் உள்ள வாக்குவாதங்களை இணக்கமான முறையில் சமாளிக்க முயற்சி செய்யுங்க. சக பெண் ஊழியர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க அது ஒன்று தான் வழி. சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் அங்கீகாரத்தை பெறுவீங்க. உங்களுடைய ராஜதந்திரம் மற்றும் புதுமையான யோசனைகள் வேலையில் உங்களுக்கு உதவும். வெளிநாட்டு பயணங்கள் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் மற்றும் உங்கள் தொழில்முறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்த உதவும். புதிய வேலை தேடக்கூடிய உங்களுக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தலைமைத்துவ திறன்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா வெளிப்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி திறன்கள் வெளிப்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வணிகம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்ய விரும்பக்கூடிய உங்களுக்கு 9லிருந்து 5 வேலை செய்வதை விட உங்கள் சொந்த தொழிலை தொடங்கிறது இந்த டைம் நல்லது. நீங்கள் லாபத்தை தேடினால் கூட்டாண்மை நல்ல யோசனையாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலேயுமே சாதகமான கட்டத்தை காண முடியும். நீங்கள் ஒரு சிறப்பு முனைய நாடினால் சரியான மூலாபாயத்தையும் சந்தை பங்கை மீட்டெடுக்க உங்களுக்கு உதவிக்கூடிய நபர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணிகத்தை புதுப்பிக்க செலவுகள்லாம் செய்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பங்குதாரர்கள் மற்றும் வணிக பங்காளிகள் மூலமாக லாபம் குறைவதற்கு காரணமாக உங்கள் வேலையில் இருக்கும். ஏற்கனவே உள்ள கூட்டாண்மைகள் மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அல்லது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் முக்கியமானதாக இருக்கும். பெண் பணியாளர்கள் மற்றும் வணிக கூட்டாளிகள் இப்போது உங்களுக்கு நன்மை செய்யலாம். ஆக மொத்தம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல்நலை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நல சீராகி முன்னேற்றம் காட்ட ஆரம்பிக்கும். தூக்கம் மேம்படலாம். இதன் விளைவாக மன அமைதி, மன அழுத்தம் குறையும். வேலை தொடர்பான மன அழுத்தங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமாளிப்பதற்காக வழிகளை கண்டறிய முயற்சிக்கணும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவு கை கொடுக்கும். சிலர் நீங்கள் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு இப்போது அதிகரித்து வருவதை காணலாம். உடல் உஷ்ணமும் கூடும். இருப்பினும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்வதன் மூலம் இதையெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உடல்நல தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சிகள் இந்த ஜூன் மாதம் செய்கிறதுக்கேற்ப இடையூறுகளை சமாளித்து சிறப்பாக செயல்பட முடியும். கவனம் மற்றும் ஞாபக சக்தி மேம்படும். வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் பெறலாம். மாணவர்கள் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். ஆக மொத்தம் கல்வி ரீதியாக உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பலன்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு ஜூன் 1லிருந்து ஜூன் முடிகிற வரையும் நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் ஜூன் மாத ராசி பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஜூன் மாதம் நடந்துக்குங்க. இந்த ஜூன் மாத ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஜூன் மாத பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.